30 வருஷத்துக்கு முன்னாடி என் மனைவி சங்கரி எனக்காக இப்படி ஒரு தியாகத்தை செஞ்சா. உன் அப்பாவுக்காக நீ செஞ்ச இந்த காரியத்தை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் சிவா. நீ எனக்காக இவ்வளவு பெரிய தியாகத்தை செஞ்சதுக்கு அப்புறமும் நான் அமைதியா இருந்தா நான் மனுஷனே இல்லை. இப்ப சொல்றேன் சிவா, உன் அம்மா சங்கரிதான் என்னோட மனைவி. நீதாண்டா என்னோட மூத்த பையன். இந்த குடும்பத்தோட மூத்த வாரிசு நீதான் சிவா. எனக்கு இது போதும் போதும். எனக்கு இது போதும். இத்தனை வருஷமா நான் இதைத்தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த ஒண்ணுக்காக தான் நான் ஏங்கிக்கிட்டு இருந்தேன். எனக்கு தெரியும், என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் நீங்க உண்மையை ஒத்துக்கிட்டு என்ன உங்க மகன் சொல்லுவீங்கன்னு. என் உள் மனசுக்கு நல்லா தெரியும். ஆனா நீங்க உண்மையை ஒத்துக்க மாட்டேங்கிறீங்கன்னு எனக்கு உங்க மேல வருத்தம் இருந்துச்சே தவிர கண்டிப்பா ஒரு நாள் கூட உங்க மேல எனக்கு கோபமே இருந்தது கிடையாது. சிவா, நானும் உன் அம்மாவும் எதனால பிரிஞ்சோம், என்ன நடந்துச்சுன்னு உன் மனசுல ஓடிக்கிட்டு இருக்கும். இதெல்லாம் சொல்றதுக்கு இது சரியான டைம் இல்லை. அதுக்கான சிச்சுவேஷன் வரப்போ கண்டிப்பா நானே டீட்டெயிலா சொல்றேன். அது வரைக்கும் இந்த விஷயம் நமக்குள்ளேயே இருக்கட்டும், வேற யாருக்குமே தெரிய வேண்டாம். சிவா, தயவு செஞ்சு அப்பாவை தப்பா நினைச்சுக்காது. கண்டிப்பா நான் உங்களை அப்படிலாம் நினைக்கவே இல்லை. நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க. அகிலியை தவிர வேற யாருக்கிட்டையுமே நான் இதை சொல்ல மாட்டேன்.